என் விளையாட்டு எப்படி இருந்துச்சு? சும்மா தெரிக்க விட்டோம்ல. நாங்க பெரிய ஆட்டக்காரங்க, எங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. உனக்கு ஜெயிச்சு ஜெயிச்சு போர் அடிக்கல? ஜெயிக்கிறது ஒண்ணும் போர் இல்லடா தம்பி. சரி பரவாயில்ல, அதெல்லாத்தையும் விட்டு தள்ளு. எனக்கு ஜாலியா இருக்கு. அந்த அண்டவாயு போனதுல இருந்து வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குதுடா. ஆமா உண்மைதான் தம்பி. அவனை கலாய்க்கிறதும் ஓட விட்டு உதைக்கிறதும் நமக்கு பழகிடுச்சு இல்ல? ஆமாண்டா, நமக்குன்னு ஒரு அடிமை இருந்தான், அவனும் போயிட்டான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா சொல்றா தம்பி. ஒரு வாட்டி அப்படிதான் அவன் கண் எடுத்து சுட்டம் பாரு. அவன் சொட்ட மண்டையில எத்தனை ஓட்ட போட்டனே தெரியல. என்னடா பாக்குறீங்க? நான் திரும்ப வந்துட்டேன்டா. நான் ஓடி போனா என்ன, நடந்து போனா என்ன, உங்களுக்கு என்னடா வந்தது? தடியுங்களா? காரணிகளுக்கு எப்படி வேட்டையாடுறதுன்னு ஸ்பெஷல் கிளாஸுக்கு போய் கத்துக்கிட்டு வந்திருக்கேன்டா. இந்த வாட்டி என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாதுடா. உனக்கு பயம் விட்டு போச்சா? இப்ப நீ தானடா என்ன பார்த்து பயப்பட போற. இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் நீங்க தாள வச்சு கூட படுக்க கூடாதுடா. தம்பி இது எப்படி இருக்கு? ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்காண்டோ. சரியா சொல்லடா. நீ இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். விட்டுட்டு ஓடாத. உங்களை இன்னைக்கு விட மாட்டேன்டா. நீங்களா வந்தா சமாதானம், நானா வந்தா சண்டடா. தம்பி நம்ம வேற வேற பக்கம் ஓடிடலாம்டா. அடடா பிரிஞ்சு வர்றாங்களே, ரெண்டு பேர்ல யாரடா போய் பிடிக்கிறது? முதல்ல அவன் தம்பி கதையை முடிப்பட்டான். சுவையா இருக்கும் போல. மிச்சம் வைக்காம சாப்பிட வேண்டியதுதான். அந்த லோகர் கல்யாணம் கண்டே பிடிக்க முடியாது. தோலை சுத்துது. சின்னப்படே பயத்துல பயக்க போட்டியாடா. உங்க கதையை முடிக்க வாடாடா. ஹண்டிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்த எல்லாருக்கும் டாட்டா சொல்றா. நீ என்னோட வேட்டடா. ஒன்னு சுட்டு சல்லடையாகிறடா. என்னடா இது ஆடிஞ்ச புல்லட்டை காணாமே. புல்லட்டை போட்டு வந்து டயலாக் பேசுறேன்டா. என்கிட்ட வராதரா காரணி, என்ன பண்ணிச்சுறானே. டேய் தம்பி, தம்பி நீ எங்கடா இருக்க? டேய் பிராபல், எங்க இருந்தாலும் வெளியே வாடா. டேய் தம்பி, இங்க எங்கேயாவது இருக்கேடா? ஹேய் நீ தம்பி பப்ளுவை பாத்தியா? இல்லையே. வா, நம்ம சேர்ந்து தேடலாம். சரி சரி வா, நம்ம சேர்ந்து தேடலாம். பப்ளு, டேய் தம்பி. பப்ளு, பப்ளு. இவன் நாய்க்குட்டியா மாறிட்டானோ? ஒருவேளை மண்டையில் அடிபட்டு இருக்கும், அதனாலதான் இப்படி ஆயிட்டான் போல இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சா போச்சு. வாடா வாடா, உனக்கு இது வேணுமாடா? இந்தடா சாப்பிட்டு பாடுறான்.
சாப்பிட்டு மிச்சம் வச்சது வேணுமாடா? சரிதான். ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு நல்ல ஹண்டிங் டாக் கிடைச்சிருக்குடா. பிரமாதம். ஹேய் ராம்போ, எங்க இருக்க? ராம்போ! ஆ? ஆ? பப்ளு, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கிறது? வாடா என் சுண்டலி, நீ எப்படா வந்த? நல்ல வேலை பண்ணிருக்கடா. இந்தாடா சாப்பிடா. இதே மாதிரி நான் சொல்ற வேலையெல்லாம் ரொம்ப சரியா செய்யணும்டா. அப்பதான்டா எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். உனக்கு நான் நிறைய சாப்பிடவும் கொடுப்பேன். பப்ளு, டேய் தம்பி, இப்ப எங்க போயிருப்பான்? அவனிதான். ஆமா. டேய் தம்பி, என்ன பண்ற? என் கைய விட்றா. என்னோட புது மாஸ்டர் ஹண்டர் வீக் உன்னை பிடிக்க சொன்னாரு. விக்கவும் மாஸ்டர்னு சொல்ற பைத்தியமாடா நீ? நீ என் கூட வந்தாகணும். ஐயோ வலிக்குதே. இங்க பாரு பிராம்பல், நான் சொல்றத முதல்ல கேளு. நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ என்கிட்டயே சண்டை போடுறியாடா தம்பி? தம்பியா? அடே, உனக்கு மூளை குழம்பிடுச்சாடா? இல்ல. பப்ளு சொன்ன கேளு, என்ன துரத்தாத. ஒழுங்கா ஓடாம இல்ல. என்னோட பாஸ் கிட்ட உன்னை பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு. இங்க என்ன நடக்குது? எங்க போயிருப்போம்? இப்போ நீ வசமா மாட்டினியா? ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சாடா? நீ என்ன எதுக்காகடா அட்டாக் பண்ற? லூசடா நீ. இவனுக்கு உண்மையிலே மண்டை குழம்பி போச்சு. நீ உண்மையிலே என்ன அட்டாக் பண்றனா என்னால் அதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாதா? என்ன இது? இந்தடா வாங்கிக்கோடா. என்கிட்டயேவா? சிங்கத்தை சிறையில அடிச்சிட்டீங்க. என்ன ஒழுங்கா வெளியில விடுங்க. என்ன இந்த தடியை இவ்வளவு நேரமாக்குறான்? ஒருவேளை எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு தூங்கி இருப்பானோ? நீ ஒரு நல்ல நாய் தாண்டா. இல்ல வேண்டாம். உன் மேல தாண்டா காண்டுல இருக்கிற. என்னை எப்படி எல்லாம் நீ வெறுப்பேத்திருக்க. இப்ப ஒன்ன வெறுப்பேத்துறான் பாடுறான். என்ன ஒரு அழகுடா நீ. இதுலயே நான் ரொம்ப டயர்டா. அந்த கண்ணை குர்ரா பிராம்புலு. டேய் என்னடா பண்ற நீ? டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இப்ப நீ ரெடியா இருந்துக்கா? பப்ளு, நாம 2 பேரும் சேர்ந்து அடிச்சு எப்படி இருக்குன்னு காட்டலாம். நீ ரெடியா? திரும்ப வராதடா, ஓடி போயிடு. பாய் பாய்.
Hey, Brian! I'm gonna have the last jar of honey when we get home, all right? What do you say? Sure. Wait a minute. I already drank it. You're the worst brother on the face of the earth! Ooh, whoa. Hey, I risked my neck to get that honey, Briar! Hey, turnips! Hey! Oh, you're such a baby, Brimble. Brian makes me a baby, then I guess I am! Whoa! Get back here! All right, turnips! Oh, my turnips. Brimble, will you just get over it already, huh? Oh, get me more honey! Get it yourself. No, you do it! When I catch you, I'm gonna let go out! You're gonna what? Finish a complete thought? Well, I just want you two bears to know that this is war. You're dealing with the Wily Ice Digs. Huh? You know I've been working out. I'll get you. Yeah, whatever. Oh, yeah, let's see. I'm catching up. Oh, so close. Just like a dog and cat. You should probably run more and eat less honey. You know I have a glandular condition. Oh, it must be your brain gland. Huh? Hey, Yeah. Oh, my. Well, why don't we just have a look at what we're dealing with? does it look like I have time for these games? Help me get out of this trap. I can't do it myself. Come on. Oh. Oh. Are you going to help me, Bramble? Pull on my feet. Oh. 1, 2, 3, and 4. How could you be so careless with your own brother? I'm sorry, Briar. I didn't mean to. Are you still angry, Briar? Briar, I'm really sorry. Say something, okay? Briar, look what I got for you. Coconut juice. Now, do you forgive me? All right. I can't stay mad at that face. Y'all gonna regret messing with Herbert Diggs. Well, I think I got an idea. Wow. Yeah. Well, she quench your thirst. Huh? What was that about? Has the juice gone bad? Mushrooms! Huh? Oh, give them to me. Why not have them with a couple of these? Hey, whoa! Who did that? Briar, come take a look at this. These flowers are beautiful. I bet the nectar's Nice, yeah. good. Well, looks like it's our lucky day. School on a trampoline. Oh, just great. The flowers are broken. No flowers, no nectar. Huh? I ain't no pushover, you hear me? Dirty rotten turnip thieves. Pushover? What do you mean? You know that we're grizzly bears, right? Bears just like my turnips. Thieves.
How would you like a 3-part lesson in butt whooping? Huh? Hey, how dare you? You got no idea the pain you just brought upon yourself. Feel the sting of a pine cone hopping. Ouchie! Is there something you'd like to say to me? Okay, Rat. We're not gonna tell you again. Oh, you got me scared. Come here. Come on. Over here. No, you don't. Over here. Hey, go. Whoa, 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 whoa. Look at all the holes he dug. Where'd that pipsqueak go? I'm over here. He's over here! You rotten rat! I'm gonna catch you! Where is he? Bramble. Why you? Hey, I got this. Y'all want me? Hey, Bramble, are you at all hungry? It's me. There you are. Finally got you. You little! Hey. Hey. Is it me you're looking for? Now, Brian! Let's see, what can I do now? Yes. No, it's an earthquake! Run! I think he's awake. Hey, I think you owe us an explanation, little guy. What's the deal? Briar and I have never done anything wrong to you. I'll tell what you've done. You lost me my turnips. Turnip? So that's why you're all bent out of shape. We're really sorry about your turnip, but we didn't do it on purpose. Well, that ain't enough. Turnips all over the place. But now, Oh, well, maybe we can make it up to you. get this through your big head. As long as I live, I'll never want to see you again. You got that? So that little creature did have a reason to seek revenge on us. Oh, now I completely understand why he felt the need to attack us. Hey, Briar, shouldn't we make it up to him? Maybe. I know. Bramble, here comes the turnip truck. Let's take cover. Little food wouldn't go amiss around here. Now, who's that? Hey! My music come back, baby. Harness! Yeah! Wait! கடைசி பால். டேய் தம்பி, நான் தானே உன்னை விட பெரியவன். ஆமாண்டா அண்ணா, நீ தானே தம்பிக்கு விட்டு கொடுக்கணும். பெரியவங்க சொல்றதை கேட்க வேண்டியது உன் கடமை தம்பி. யோ யோ ஏண்டா பிராம்பல், என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. இப்ப 2 பேருக்கும் இல்லாம போச்சு. ஆமா, எல்லாம் போச்சு. சரி, நாம வெளியே போய் நிறைய ஹனி எடுத்து வரலாமா? சரி, நிறைய எடுத்துட்டு வரலாம் எனக்கு.
ஹியா! ஐ! அந்த ரெண்டு தடியனுங்களும் என்னைய இந்த கெட்டப்ல பார்த்து ஓடி ஒளிய போறாங்க. என்னோட மோப்பு சக்தியை வச்சு நான் சொல்றேன், அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. வாவ்! இவ்வளவு நிறைய ஹனியா? ஆமாண்டா தம்பி. டேய் அண்ணா, அங்க பாரு, எல்லா பீஸும் வந்துருச்சு. தம்பி, நான் பார்க்கறேன். இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டைதான். அப்படியே ஒரு ஆட்டத்தையும் போடுவோம். போடு. டேய் அண்ணா, எனக்கு ஏதோ இங்க ரோஸ்ட் பண்ற மாதிரி ஸ்மெல் வருது. ஏய் பிரம்பல், எனக்கும் வருது. ஓ இருடா, நான் நாக்க போத்துறேன். ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இது அந்த கரடிக சத்தமாச்சு. நான் தான் இன்னும் அடிக்கவே இல்லையே, அதுக்குள்ள எதுக்கு கத்துறாங்க? என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாதுடா. அட சைக், என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அச்சோ, தேடிய வந்துடுறான். ஓடிடுறான். என்னடா பெரிய அசிங்கமா போச்சு. ஒரு மிகப்பெரிய வீரனை அப்படி ஓட விட்டாங்களே. அச்சோ, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. டேய் தம்பி, அந்த ஏணி மேல ஏறி அதை எடுத்துட்டு வந்துடுறான். டேய் அண்ணா, என்னையே ஏற சொல்ற? நீ ஏற வேண்டியது தானே? அது வந்து இப்போதான் நான் பின்னாடி தீஞ்சு போய் வந்தேன். சரி போறேன். கிட்ட நெருங்கிட்ட. என்ன புடிடா அண்ணா. கவலைப்படாதடா தம்பி, உன்னால முடியும். டேய் அண்ணா, ஆட்டோம புடிடா. அலமிதி அபிபோ அலமிதி மிதி வந்தாளே அலமிதி அபிபோ அலமிதி மிதி வந்தாள். ஆத்தாடி இவனா, ஐயோ. எங்க போச்சு என் சாப்பாடு? நீ இங்கே தான் இருக்கியா? வா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என்னை இந்த கணம் கணக்குது. என்னோட டார்லிங், நீ இங்க தான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நல்லாவே இல்லையே. அப்பாடா, நீயும் கிடைச்சு முட்டியா? ஹனியை எப்படிடா எடுக்கிறது? வந்துட்டாங்கடா. நீ எதுக்கும் கவலைப்படாதடா தம்பி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னத்தை பார்த்துப்ப? நான் இவ்வளவு கடி வாங்கினது உனக்கு பத்தலடா அண்ணா. எனக்கு தானடா பின்னாடி சேதாரம் ஏற்பட்டிருக்கு. நீயே உன்னை ரோஸ்ட் பண்ணிட்ட, ஆனா என்ன பீலா கடிச்சது. நம்ம கிட்ட மட்டும் கன் இருந்துச்சுன்னா எல்லாமே சுலபமாயிடுடா. ஒரே
ஷூட் தாண்டா. டேய் விக்கு, நீயா? டேய் அண்ணா நீ கேட்டதை கொடுக்க வந்திருப்பானோ? அவன் கண்ணை கொடுக்க மாட்டான், கண்ணால ஏறிட்டு கொடுப்பான். டாய் டாய் என்னடா ஓட மாட்டீங்க? அண்ணா, சாப்பாடு உன் வேலையை கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரெடியா தம்பி? ஐயோ, பெரிய கண்ணாடா கண்ணால இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அண்ணா. என்னடா ஆச்சு இதுக்கு? அந்த பெரிய கண்ணு உடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா இது வேலை செய்யல? என்னோட ராக்கெட் பாம்பு எங்கடா போச்சு? எங்க இருக்க? ஏ தடி கரடிகளா, உங்க ரெண்டு பேரும் நான் கண்டிப்பா சும்மாவே விட மாட்டான்டா. சாப்பாடு எவ்வளவு பெரிய சாப்பாடு. நீ வச்சிருக்கிறது என்னோட ராக்கெட் பாம்புடா. ஆமா. டாய், உங்களை பிடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்காண்டா விக்கு. ஏ கரடிகளா, முடிஞ்சா என்கிட்ட போதி பாருங்களா. நிக்காம ஓடி வர தம்பி. ஐயோ நில்லுங்கடா. டேய் தம்பி, அங்க பாருடா, தேனீக்கள் இருக்கு. மாட்டீங்களடா. ஏய், நானே ஒரு பெரிய வில்லன்டா. இவ்வளவு நாளா நீங்க என்ன ஒரு டப்பி பீஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. நான் கூடவே இருக்க, நீ பயப்படாதடா தம்பி. ஓடிடு. என்ன விளையாடுறியோ? போடி நீதாடா சின்னவனே. நீ டம்ளர் வாயா, நீ பிரேக் எடுக்க மாட்டியாடா? சாப்பாடு. ஆடா ஷேக், இருந்த ஒரே ஒரு ராக்கெட் குண்டு போச்சு. உன்னை பார்த்துலடா பயப்பட மாட்டேன்டா. ஓடிடா விக்கு. ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? தயவு செஞ்சு என்கிட்ட வராதீங்கடா. நான் யாருன்னு தெரியாம நீங்க என்கிட்ட மோத பாக்குறீங்கடா. என்கிட்ட என்ன இருக்கு பாருங்கடா. மறுபடியும் தேடிக்கலாம். நான் ஒரு பெரிய வில்லடா, என்ன நம்புங்கடா. அடி, போடா தம்பி, போடா. என்னோட டியூலிப் கிடைச்சிருச்சு. பாஸ், இந்த வீடு காலியா தான் இருக்கு. சந்தோஷம். ஆனா என்ட்ரன்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கே. நான் போறதுக்கு ஏத்த மாதிரி இந்த முண்டோரை கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமா? ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நல்ல ஐடியா கொடுத்தீங்க. கிங்குனோ சும்மாவா? அப்ப சீக்கிரமா போய் வேலையை பாரு, நைட் ஆக போகுதுல்ல. ஓகே. இந்த வீடு ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ரொம்ப சுவையா இருக்கு. நீ தள்ளிப்போ, நானே போய் அந்த வீட்டை பாக்குறேன். என்னது அது? OWL. சரியா சொன்ன. நான் தான் அவுல். இதுதான் என்னோட பங்களா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? காட்டுல வழி தெரியாம எங்கேயாவது தொலைஞ்சிட்டீங்களா என்ன? ஆந்தையா,
கியூட்டா தான் இருக்கு. மறுபடியும் இந்த பக்கமே வரக்கூடாது. இது ரொம்பவே மோசம். வீடே இல்லாம நான் எப்படி இங்க இருக்க போறேனே தெரியல. அதான் நான் இருக்கல பாசே. நல்ல செய்தி, நான் இன்னொரு வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மறுபடியுமா? கவலைப்படாதீங்க, இந்த முறை நான் பார்த்திருக்க வீடு ரொம்பவே பெருசா இருக்கு. அதுல ஒரு வீடு கட்டலாம்னா பாத்துக்கோங்களேன். ஓ நிஜமாவா? எங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லை, இங்க பக்கத்துலயே தான் இருக்கேன். அப்படியா? அப்ப சரி வா போலாம். ஓகே. வாவ், இந்த இடம் ரொம்பவே பெருசா இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம இங்கே தங்கிக்கலாம். ஆஹா, எவ்வளவு அருமையான சாப்பாடு. இது வேற இங்க இருக்கா? பாஸ், இத சாப்பிட்டு பாருங்க. சரி. சூப்பர். இது வரைக்கும் நான் வாழ்ந்த அரண்மனைகளே இதுதான் ரொம்ப சிறப்பானது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஸ், இனிமே நம்ம எங்கேயும் வீடு தேடி அலைய வேண்டியதில்ல. ஆமா, ஆனா ஒண்ணு, இனிமே நீ தான் என்ன பாத்துக்க போற. எந்த ஆபத்தும் இல்லாம. கண்டிப்பா பாஸ். நான் ஒழுங்கா தூங்கி ஒரு வாரம் ஆச்சு தெரியுமா? ஆமா பாஸ். சரி, சாப்பிடவாவது இங்க நிறைய பழங்கள் இருக்கு. அது குரங்காக என்ன பண்ணுது? நம்ம வீட்டுக்கு வெளியே ஏன் தூங்குது? என்ன என்ன நடக்குது இங்க? இன்னொரு பெரிய குரங்கு இங்க தூங்குது. நீங்க ரெண்டு பேரும் யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நாங்க தான் உன்கிட்ட கேட்கணும். யாரு நீ? நான் தான் குரங்கு ராஜா. நீ என்னோட அரண்மனைக்கே வந்து என்னைய கேள்வி கேட்கறியா? இது அவனோட இடம் சொன்னா, ஏ மங்கி, இது உன் வீடு இல்ல. இது எங்களுடைய வீடு தெரியுமா? என்ன காப்பாத்துங்க பாஸ். நான் பாத்துக்கிறேன். உள்ள வந்தீங்க. நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் பாஸ். என்ன மன்னிச்சிருங்க. கவலைப்படாத, என் மண்டையில ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம். நீங்க மன்னிப்பு கேக்குறீங்களா? உண்மைதான், இதெல்லாம் உங்களுக்காக தான் கொண்டு வந்தோம். தம்பி, என்னடா ஆச்சு? ஆப்பிளா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி, வேலை முடிஞ்சது, வா ஆப்பிள் ட்ரீக்கே போலாம். ஆப்பிள் ட்ரீயா? ஆமா, ரொம்ப பெரிய ட்ரீ, அந்த மலைக்கு பக்கத்துல இருக்கு. நிஜமாதான் சொல்றியா? தம்பி, நாமளும் அங்க போலாம். ஆப்பிள் ட்ரீ தான் நாங்க வந்துட்டோம். ஹாய் பாய். நம்மள அவங்க எப்படி ஏமாத்திருக்காங்க பாரு. நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா முட்டாள்னு எழுதி ஒட்டிருக்கும் போல. என்னாச்சு? தெரியாத மாதிரி நடிக்காத. ஆப்பிள் ட்ரீ நாங்க முன்னே இல்லவே இல்ல. ஓ, அதான் விஷயமா? அது வந்து ஓடி போயிருக்கேன், என் கண்ணிலே படாதீங்க. அப்ப இனிமே எங்களுக்கு ஆப்பிள் கிடைச்சா உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம், பரவாயில்லையா? நாங்க அந்த மலை மேல ஏறி சுத்தி பார்த்தோம். அங்க வெறும் பாறையும் மரங்களும் தான் இருந்தது. எங்களுக்கு மாதிரி தெரியுதா? இல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது. நீங்க ரெண்டு பேரும் தான் போய் சொல்றீங்க. ஒருவேளை அந்த ட்ரீயை நீங்களே சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. நீயும் தான்.
பாஸ் இப்ப நம்ம என்ன பண்றத? என்ன கேட்டா ஏதாவது பண்ணணும். திரும்ப சண்டை போட்டே ஆகணும். இது என்னுடைய ராஜாங்கம். ஓகே பாஸ் இது ரொம்ப வெயிட்டா இருக்கு பரவாயில்ல, அதை பாஸ். எடுத்துட்டு என் கூடவே வா, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே பாஸ். பூகம்பம் வந்துருச்சு. தம்பி எழுந்திரு சீக்கிரம். இங்கிருந்து ஓடலாம். சீக்கிரம் வா. வேலை முடிஞ்சது. ஹைஃபை. நாம தப்பிச்சிட்டோம்டா அண்ணா. பூகம்பம் நின்னுடுச்சு. ஆமாண்டா தம்பி, நம்ம வீட்டுக்கும் எதுவும் ஆகல. நான் ரொம்பவே பயந்துட்டேன்டா. ஆனா திடீர்னு ஏன் அப்படி ஆச்சு? வீட்டுக்கு எதுவும் ஆகல. ரொம்பவே ஜாலி. டேய் தம்பி, என் என்னாச்சு? தலையிலே அடிச்சிட்டாங்க. டேய், குரங்குகளா? எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? பாஸ் ரெண்டு முன்னாள் நம்மளை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போடுற மாதிரி தான் வராங்க. ஒன்று சொல்லுங்க, தட்டி தூக்கிடுறேன். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த வீடு இனிமே குரங்கு ராஜாவுக்கு சொந்தமானது. இனி இந்த வீட்டுக்குள்ள யாரும் நாளை அனுமதிக்க முடியாது. என்ன ரெடி தானே? ரெடி. எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ இப்படி பேசுவ? இருடா, உனக்கு ஒரு நல்ல பாடம் டேய், கத்து பிரபு, தரேன். ஆக்குங்க. சரி பாஸ். டேய் அண்ணா, நாம அவங்க கிட்ட சண்டை போட்டே ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம அழகான வீடு அவங்க வச்சுப்பாங்க. எனக்கும் அது தெரியும். ஐடியா வந்துச்சு. இந்த மாதிரி போனா அவங்க நம்மள அடிக்க முடியாது. பாஸ் எனக்கு ஒண்ணு தெரியுது. இந்த முட்டாள் கரடிகளை பத்தி கவலைப்படாத. வந்தா ரகசிய வெப்பனை யூஸ் பண்ணு. செஞ்சிடுறேன் பாஸ். என்ன நடக்குது? இது எங்களோட turn. இப்ப பீஸ் பீஸா செதற போறீங்களா? அட்டாக் பண்றா. ஏய், எல்லாம் போச்சு. எங்க போனாலும் என்ன மட்டும் துரத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நிஜமாவா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த அரண்மனையை நீங்க எங்களுக்காகவே கட்டுனீங்களா? இது ரொம்ப அழகா இருக்கு. நானும் என் தம்பியும் சேர்ந்து கட்டணும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க 2 பேரோட தொல்லையும் எங்களுக்கு இருக்காது. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. சரி, நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். See you.